வணக்கம். இன்றைய பரபரப்பை வழங்குவதற்காக நான் செபஸ்டன். பாலிவுட் நடிகை திஷா பதானியின் வீட்டின் முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரத்தில் கைதான 2 பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்டது நாட்டையே அதிர வைத்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி பகுதியில் பாலிவுட் நடிகை திஷா பதானி வீட்டை சுற்றி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல முறை துப்பாக்கிச்சூடு நடத்தி வானத்தை நோக்கியும் மர்ம நபர்கள் சுட்டதாக தகவல் வெளியானது. திஷா பதானியின் சகோதரியான குஷ்பு பதானி ஆன்மீக தலைவர்களான பிரேமானந்த் மகாராஜ் மற்றும் அனிருத்தாச்சாரியா மகாராஜின் லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி விமர்சனம் செய்ததன் விளைவாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் கோல்டி பிரார் மற்றும் ரோஹித் கோடாரா ஆகிய கூலிப்படைகள் இருப்பதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் காசியாபாத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 பேரையும் உத்தரப்பிரதேச சிறப்பு படையினர் சுட்டு பிடித்து கைது செய்தனர். காயமடைந்த 2 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் உள்ள சரக்கு கப்பலில் தூய்மை பணியில் ஈடுபட்ட 3 பேர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்தா என்பவருக்கு சொந்தமான பார்சி எனும் மிதவை கப்பலில் மாலத்தீவில் கட்டுமான பொருட்களை இறக்கிவிட்டு தூத்துக்குடி பழைய துறைமுகம் வந்துள்ளது. அடுத்த லோடு ஏற்றுவதற்காக கப்பலை தூய்மை செய்யும் பணியில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தீப் குமார், தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெனிசன் தாமஸ், உவரியைச் சேர்ந்த சிரோன் ஜார்ஜ் ஈடுபட்டுள்ளனர். எதிர்பாராத விதமாக பணியின் போது விஷவாயு தாக்கியதில் 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கத்தியுடன் நடனமாடிய புது மாப்பிள்ளையை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூரைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் மீது 13 குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் அவருக்கு கடந்த ஞாயிறன்று திருமணம் நடந்துள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கோட் ஷூட் அணிந்தபடி கத்தியுடன் நடனமாடியுள்ளார். இது மட்டுமின்றி வீடியோ காலில் கத்தியை காட்டி எதிர்த்தரப்பினரை மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் கணேசபுரம் ரயில்வே டிராக் அருகே சஞ்சயை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது சஞ்சய் தப்பிக்க முயன்று கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து சஞ்சயை கைது செய்த போலீசார் அவருடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மேலும் 3 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் மீண்டும் வெடி விபத்து நிகழ்ந்துட்டு இருக்க மரண ஓலம் மனதை நொறுக்குது. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் கங்கர் செவல்பட்டியில் இயங்கி வந்த தனியார் பட்டாசு ஆலையில் ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கௌரி என்ற பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் 8 நபர்கள் படுகாயமடைந்த நிலையில் 100% தீக்காயமடைந்த காளிமுத்து என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது. இந்த வெடி விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள ஆணவ கொலை வழக்கில் முக்கிய நபரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. வழக்கில் சிக்கியது யார் விரிவாக பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் காதலியின் தாயார் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே உள்ள அடியமங்கலத்தைச் சேர்ந்த வைரமுத்தை அவரது காதலி குடும்பத்தினர் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாலினி தாயார் விஜயா, குகன், அன்புநிதி, பாஸ்கர் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் விஜயா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவையே ஒழுக்கிற அளவுக்கு பிரபல வங்கியில ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறிருக்கு. எப்படி எங்கே நடந்தது பார்க்கலாம்.
கர்நாடகாவில் உள்ள SBI வங்கியில் ஊழியர்களை கட்டி போட்டுவிட்டு 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 1 கோடி ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள சடசான் நகரில் உள்ள வங்கிக்குள் கைகளில் துப்பாக்கிகளுடன் ராணுவ உடை போன்ற உடைகளை அணிந்து வந்த 3 முகமூடி கொள்ளையர்கள் பிளாஸ்டிக் கவர்களை கொண்டு ஊழியர்களின் கை கால்களை கட்டி அவர்களை கழிப்பறைக்குள் அடைத்துவிட்டு இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளையடித்துவிட்டு அவர்கள் மகாராஷ்டிராவில் உள்ள பந்தர்பூர் நோக்கி காரில் தப்பி சென்ற நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகளை கைப்பற்றி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். IAS அதிகாரியா மக்களுக்கு நிறைய சேவை செய்ய போறேன்னு பில்டப் கொடுத்த சிங்கப்பெண் ஒருவர் தற்போது வருமானத்தை விட பல 100 மடங்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பதவியை வைத்து வசூல் வேட்டையாடிய ஜெகஜால கில்லாடியின் கிரைம் ஸ்டோரி இது. இவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி ரெய்டில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் பணம் பிடிபட்டிருக்கிறது. அசாம் மாநிலம் கோலகட் பகுதியைச் சேர்ந்தவர் நுபுர் போரா. இன்ஸ்டாகிராமில் மிகவும் சுட்டியாக வீடியோ வெளியிட்டு வந்த நுபுர் கடந்த 2019ஆம் ஆண்டு அசாம் சிவில் சர்வீஸில் இணைந்துள்ளார். தற்போது கம்ரூம் மாவட்டத்தில் IAS அதிகாரியாக நுபுர் போரா பணியாற்றி வருகிறார். கடந்த சில வருடங்களாகவே நுபுர் போராவின் ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல் பலரையும் உருவம் உயர்த்தி பார்க்க வைத்தது. நுபுர் போரா சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அசாம் முதல்வர் அலுவலகத்திலும் தொடர்ச்சியாக புகார் குவிந்த வண்ணம் இருந்துள்ளது. இதையடுத்து கடந்த 6 மாதங்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நுபுர் போராவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர். நுபுர் போராவின் வருமானத்தில் இந்த காஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் சாத்தியமில்லை என முடிவுக்கு வந்துள்ளனர். அதோடு இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை நுபுர் போரா அதிகாரத்தை பயன்படுத்தி வேறொரு மதத்தவருக்கு மாற்றிக் கொடுத்துள்ளதாகவும் அதில் பெரிய அளவில் குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சூழலில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கவுஹாத்தியில் உள்ள நுபுர் போராவின் இல்லத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். அதில் கணக்கில் வராத ரூபாய் 92 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 1 கோடி மதிப்பிலான தங்கம் பிடிபட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நுபுர் போராவின் வாடகை வீட்டில் மேற்கொண்ட சோதனையிலும் ரூபாய் 10 லட்சம் பணம் பிடிபட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுபுர் போரா அரசு வேலையில் சேர்ந்த வெறும் 6 வருடத்திற்குள் அவருடைய வருமானத்தை விட 400 மடங்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக பகீர் கிளப்புகிறார்கள். நுபுர் போராவை கைது செய்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் அவருடைய கூட்டாளிகளும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைத்தளத்தில் வெள்ளந்தியாக வீடியோ வெளியிட்டு வந்த இளம்பெண் அரசு அதிகாரியான சில வருடங்களிலேயே லஞ்ச லாவண்யத்தில் ஊறி திளைத்திருப்பது அவருடைய ஃபாலோவர்ஸ் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் அடுத்த ராஜக்கமங்கலம் பகுதியில் தனியார் துறைமுகம் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ட்ரஸ்டில் அல்லாத நபர்கள் சிலர் துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் துறைமுக ஆதரவாளர்களுக்கும் ட்ரஸ்டில் இல்லாத நபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீஸ் இருக்கும் போதே இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஒரு நிமிஷம் பாடுங்க எங்க முன்னாடி சடை பண்ணீங்க எங்க அளவு
சிவகாசியில் தங்கை முறை உறவு கொண்ட இளம்பெண்ணை காதலித்ததாக கூறி இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது தங்கை முறை கொண்ட இளம்பெண்ணை தமிழரசன் காதலித்து வருவது குறித்து நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்த போது மோதல் வெடித்ததாகவும் இதில் அந்த கும்பல் தமிழரசனை கொலை செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக பாழடைந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழ நல்ல வேளை ஒரு பெண் நூலிலையில் உயிர் பிழைச்சிருக்காங்க. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கென்யா நாட்டைச் சேர்ந்த 28 வயது இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்ன நிலையில் அவரை சோதனை செய்த போது கொக்கைன் போதைப் பொருளை சாக்லேட் போல தயாரித்து மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்து கைப்பற்றினர். அதன் மதிப்பு 20 கோடி ரூபாய் என தகவல் வெளியான நிலையில் அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்படி கேக் வெட்டினாதான் கிக்குன்னு நினைச்சிருக்கிறாரு போல. பட்டா கத்தியோட பிறந்தநாள் கொண்டாடிய நபரை இப்ப போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கு. சென்னை பாடியில் மாமூல் கேட்டு கர்ப்பிணி பெண் அவரது கணவரை கத்தியால் தாக்கிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விக்னேஷ் என்ற குல்லாவிக்கி, தனுஷ் ஆகியோரிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ரவுடியாக வேண்டும் என்பதற்காக மாதம் 5000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டி கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கைதான குல்லாவிக்கி அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்துள்ளது. இந்த கும்பலுக்கு பயிற்சி அளித்த பிரபல ரவுடி சுனாமி சூர்யா, கேசவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதே கும்பல் காதல் விவகாரத்தை கண்டித்ததால் ரவுடி மணி வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டை வீசிவிட்டு மிரட்டிச் சென்றதும் தெரிய வந்தது. கேரள மாநிலம் வயநாட்டில் தனியார் பேருந்தில் திடீரென புகை எழுந்த நிலையில் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ரயில் பயணிகளை நீண்ட காலமாக அச்சுறுத்தி வந்த நிலையில் தற்போது ஒரு கொலை சம்பவமே நடந்திருக்கு. நெல்லை சந்திப்பில் நடந்த படு பயங்கர சம்பவத்தின் பின்னணி தான் இது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 22667 நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரை செல்லும் கோவை அதிவிரைவு ரயில் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து சேரும். அன்றிரவு ரயிலை எதிர்பார்த்து காத்திருந்த பயணிகளுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் வட மாநிலத்தவரின் உருவத்தில் ஒரு யமன் வரப்போகிறான் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ரயில் நிலையத்தின் சைடு கேட் வழியாக கையில் பெரிய உருட்டுக்கட்டையோடு உள்ளே நுழைந்த ஒரு வட மாநில வாலிபர் ரயிலுக்காக காத்திருந்த 3 பேரை எவ்வித காரணமுமின்றி
விரட்டி விரட்டி அடித்துள்ளார். பாசஞ்சர்ஸின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூவரையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாசஞ்சர்ஸ் மீதான இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம்? கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த வடமாநில இளைஞர் யார் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். உயிரிழந்தவர் 72 வயதான தங்கப்பன். கோவையை சேர்ந்த தங்கப்பனுக்கு நெல்லையிலும் சொந்தமாக விவசாய நிலம் இருந்துள்ளது. அதன் பராமரிப்பு பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக நெல்லை வந்திருந்தவர் சம்பவம் நடந்த இரவு நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தங்கப்பனும் அவருடன் தூத்துக்குடி மாவட்டம் வாஞ்சிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாண்டிதுரை என்கிற வாலிபரும் கேரளாவை சேர்ந்த பிரசாத் என்பவரும் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்திருந்துள்ளனர். அப்போது அந்த பிளாட்பாரத்திற்கு கையில் கட்டையோடு நுழைந்த ஒரு வட மாநில வாலிபர் முதலில் பாசஞ்சர் இருக்கையில் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த பாண்டிதுரையின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். ரத்தம் சொட்ட சொட்ட ரயில் பெட்டிக்குள் ஓடிய பாண்டிதுரை வட மாநிலத்தவரிடமிருந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளார். அடுத்ததாக பிரசாத்தின் மண்டை அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 72 வயதில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கப்பன் ஓடியதாக தெரிகிறது. ஆனால் அவரையும் விடாமல் விரட்டி சென்ற அந்த வட மாநில இளைஞர் முதியவர் என்று பாராமல் அவருடைய தலையிலும் கட்டையால் பலமாக தாக்கியுள்ளார். ஸ்பைடர் படத்தில் வரும் வில்லனைப் போல அடிபட்ட மூவரும் வலியால் துடிதுடித்த போது அதனை ஆனந்தமாக ரசித்த வட மாநில இளைஞர் இருவரின் செல்போனை எடுத்துவிட்டு அங்கிருந்து இருள் சூழ்ந்த பகுதிக்குள் ஓடி எஸ்கேப் ஆகியுள்ளார். படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையின் ICU பிரிவில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அதில் தங்கப்பன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ரயில் நிலையத்தில் பதிவாகியிருந்த CCTV ஆதாரங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியவரை அடையாளம் கண்ட போலீசார் அவரின் அங்க அடையாளங்களை அருகிலுள்ள மற்ற ரயில் நிலையங்களுக்கும் பகிர்ந்து அலர்ட் செய்துள்ளனர். இதற்கிடையே நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து தண்டவாளம் வழியாக 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே வந்த வடமாநில இளைஞரை தச்சநல்லூர் ரயில் நிலையம் அருகே போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபரின் பெயர் சூரஜ். அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. நடந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடந்து கொள்வதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் காவல்துறையினரின் முதல் தகவல் அறிக்கையில் சூரஜ் கொள்ளையடிக்கும் நோக்கில் செயல்பட்டதாக குறிப்பிட்டு அவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே சூரஜ் தான் அவருடைய உண்மையான பெயரா, அவர் எதற்காக நெல்லை வந்தார், பயணிகளை தாக்கியது ஏன் போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடையும் கிடைக்கும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என ரயில் வருவதற்கு முன்பாக கொடுக்கப்படக்கூடிய அறிவிப்பினை போன்றே இனி வரக்கூடிய காலங்களில் வட மாநிலத்தவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட வேண்டும் என தமிழகத்தை சேர்ந்த பாசஞ்சர்ஸ் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் கோரிக்கை வைக்கும் அளவிற்கு தினம் தினம் வட மாநிலத்தவர்கள் ரயிலிலும் ரயில் நிலையங்களிலும் செய்து வரக்கூடிய அராஜகம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் ஹிந்தி மொழி பேசும் பயணிகளை பார்த்தாலே உள்ளூர் பயணிகள் பதறக்கூடிய சூழலும் உருவாகியிருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு
அனைத்து பேசஞ்சர்ஸின் பாதுகாப்பையும் உறுதி செய்திட வேண்டும் என்பதே ரயில் பயணிகளின் வேண்டுகோளாக உள்ளது.